சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்து முடிந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்எஸ்சி ஜுவாலஜி அவங்களுக்கு மேஜர் இருக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் இன்றைக்கி அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் சில சம்ஸ் வந்திருக்கு. அது வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் இது. அதில் தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ஸ் வந்திருக்கு. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா மீடியன் கேட்டிருக்காங்க. இதில் மீடியன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு மீடியன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். இதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியன் கிடச்சிடும். ஏன்னா 5 நம்பர்ஸ்னால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். அப்போது இது அசெண்டிங் ஆர்டரில் பண்ணும்போது 110, 116, 124, 132, 168. அதில் மிடில் வேல்யூ என்ன வருது 124. இதுதான் வந்து ஆன்சர். இது போட்டிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீகால் த ஃபார்முலா ஆஃப் ஸ்டாண்டர்ட் எரர். ஒன்லி ஃபார்முலா தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ். இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் அதாவது எரருக்கு சிக்மா டிவைட் பை ரூட் ஆஃப் என் ஆர் எஸ் பை ரூட் ஆஃப் என். இதில் எந்த ஃபார்முலா இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து 5 மார்க்கில் ஒரு சம் வந்திருக்கு. அது எத்தனாவது சம் பார்த்தீங்கன்னா 13ல் பி. அது கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதோ ஒரு தேரி கொஷின் மாதிரி நினைப்பீங்க. ஆனால் தேரி கிடையாது, அது மேக்ஸ் தான். அது a dice is rolled, what is the probability that even number has been obtained? சிம்பிள் சம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அப்படியே கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் ரோல் பண்ணுறோம். ஒரு டைஸை தான் வந்து ரோல் பண்ணுறோம். அதில் என்னென்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ n ஆஃப் எஸ்ன்றது 6. அப்புறம் பாசிபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் 2, 4, 6. அப்போ 3 நம்பர்ஸ் தான் வந்து ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண்கள்ன்றது. அப்போ பி ஈவன் நம்பர் வந்து n ஆஃப் e டிவைட் பை n ஆஃப் எஸ். அப்போ n ஆஃப் ஈன்றது 3/6. இப்போ இது ஷார்ட் அவுட் 3 டேபிளே பண்ணிங்கன்னா 1/2 கிடைச்சிடும். இந்த 3 ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். அடுத்து 14B தான் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட 10 மார்க் சம்னே சொல்லலாம். அவ்வளோ இருக்குது அதில். அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது விட்டுட்டே இருப்பீங்க. சில பேர் போட ட்ரை பண்ணி ஏதாவது விட்டுட்டுருக்கலாம், இல்லை போட்டு கரெக்டாகவும் போட்டுருக்கலாம். இல்லை 14Bயில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது டேப்லர் காலம். ஆனால் சம் தான் வந்து டெப்த்தாக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி நம்பர் ஆஃப் உமன் கொடுத்துருக்காங்க, மீன் ஹைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நார்மல் டெலிவரினும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 61 நம்பர் ஆஃப் உமனில், ஹைட் பார்த்தீங்கன்னா 156 சென்டிமீட்டர் இருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 3.1 கொடுத்துட்டாங்க. சிசேரியன் அதாவது ஆப்ரேஷன் சொல்லுவாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 52, 151, 2.8. இந்த டெஸ்ட்டுக்கு உங்கள் கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி அதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிக்க. அவங்க கொடுத்ததே எழுதுங்க. நம்பர் ஆஃப் வந்து 61 நம்பர்ஸ் இல்லையா, அதை எழுதிங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது எக்ஸ் பார் வந்து 156 ஹைட் கொடுத்துருக்காங்க. இது S1 அவங்களே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் 3.1ன்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி இங்கே N2, X2, S2ன்னு எடுத்துக்கோம். இதனுடைய கண்டுபிடிக்கும் போது இதில் ஃபார்முலா எழுதிக்கணும். இது அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது த டேட்டா கிவன் இன் த டேபிள் பேஸ்ட் ஆன் ஏ ஸ்டடி பட் ஃபைண்ட் அவுட் த காஸ் ஆஃப் சிசேரியன் ஆப்ரேஷன். இன் தி ஸ்டடி ஆஃப் த மதர் ஹைட் வாஸ் கன்சிடர்ட் த ரீசன் ஃபார் சிசேரியன் ஆப்ரேஷன். டெஸ்ட் வெதர் தர் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் ஹைட் உமன் இன் த 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 2 இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n1 - 1 இன்ட்டு S1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 - 1 S2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 + n2 - 2. இதுதான் வந்து ஃபார்முலா இதனுடைய சம்மோடது. இந்த ஃபார்முலா படி நீங்கள் n1 நம்ம மார்க் பண்ணியிருப்போம் 61 - 1. S1னும் நமக்கு கொடுத்துட்டாங்க 3.1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் n2வும் கொடுத்துருக்காங்க 52 - 1 ஃபார்முலா படி. S2வோட வேல்யூ வந்து 2.8 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 61 + 52 - 2. இது வந்து n1 n2வோட வேல்யூ அப்படியே இன்புட் பண்ணுறோம். இதுக்கு அப்புறம் இது மைனஸ் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அப்படின்னா எஸ்பியோட வேல்யூ என்ன கிடையாது? √8.7967. இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2.966 சென்டிமீட்டர் கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கண்டினியூவேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது தான் பெரிய சம் சொல்லலாம். இல்லை டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 அதாவது x1 பார் மைனஸ் x2 பார் மைனஸ் μ1 மைனஸ் μ2. μ1 μ2வோட வேல்யூ என்ன? 0 தான் நமக்கு. கீழே வந்து ரூட் ஆஃப் s ஸ்கொயர் பி அதாவது டிவைட் பை n1. அதே மாதிரி s ஸ்கொயர் பி வந்து n2 எடுத்துக்கோ. இல்லை 156 மைனஸ் 151 மைனஸ் 0. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 2.96. அதை எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ரூட்லேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இதில் அப்படியே எடுத்துகிட்டு 5/0. இந்த ரூட்டில் இது கேன்சல் பண்ணால் 0.5596. தோராயமாக பார்த்தீங்கன்னா டி பேரலல் வந்து தோராயமாக 8.93 கிடைக்குது. இதே எங்கே கம்பேர் பண்ணுறா அவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நம்பர் 1.98 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணோம்னா நம்மளுடைய கன்க்ளூஷன் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 70ல் ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 10 மார்க் வந்து எல்லாருமே போட்டிருப்பீங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. டேப்லெட் வந்து ரொம்ப பெருசாலாம் கிரிட்டிக்கலாலாம் நமக்கு கொடுக்கல. ஏபின்றது 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் கூட சமேஷன் ஆஃப் கண்டுபிடிச்சிருவோம். சமேஷன் கண்டுபிடிச்சி சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுவோம். சிக்மா x1 minus x2 the whole square divided by nன்றது ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிப்போம், அப்புறம் பிக்கு கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ வந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி போடணும். இது ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா வெளியே எடுத்தோம்னா 6.49 கிடைக்குது. அடுத்த ஃபார்முலாவிலையும் அதே மெத்தட் தான் உங்களுக்கு தெரியும். அதை போட்டுட்டு சிக்மா பி ஈக்குவல் டு √118 கிடைக்கும். அது 4.43. இது ஒரு மெத்தட். இது ஒரு கொஷின் நம்ம அட்டன் பண்ணி முடிக்கிறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கொஷினில் செகண்ட் கொஷின் வந்து சிவி, அதாவது வேரியேஷன் கேட்குறாங்க. அந்த வேரியேஷன் கண்டுபிடிக்கும்போது ஃபார்முலா சிக்மா டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு 100. அப்போ இது ஏவுக்கும் கண்டுபிடிக்கணும், பிக்கும் கண்டுபிடிக்கணும். கிடைச்ச ஆன்சரை வந்து நம்ம அந்த சமேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூவோட போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து எஃபிஷியன்ட் கோவேரியேஷன் கிடைக்கும், கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கிடைக்கும். இல்லை இதில் வந்து என்ன கடைசியில் கன்சிடென்ட் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா பி தான் வந்து நமக்கு பர்சன்டேஜும் கம்மியாக இருக்கிறதுனால அவருடைய தரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி எல்லாருமே அட்டன் பண்ணி நிறைய மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.